ஆடி என்றாலே அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் அமர்க்களப்படும். கிராமங்கள் நகரங்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அம்மன் ஆலயங்களில் கொண்டாட்டங்கள் களைகட்டும். ஆதிபராசக்தி எங்கும் வெவ்வேறு நாமங்களில் வெவ்வேறு அவதாரணியாக வீற்றிருக்கிறாள். ஆறு என்றாலும் ஓடை என்றாலும் வாய்க்கால் என்றாலும் அது நீர் ஓடும் பாதையைத்தானே குறிக்கும் என்பான் கவியரசு. அதேபோல் அம்மனை காளியம்மன், மாரியம்மன், பச்சையம்மன் என்று எந்த பெயரில் அழைத்தால் என்ன, அது அந்த ஆதிபராசக்தியையே குறிக்கும். அவ்வகையில் ஆரணியை அடுத்துள்ள இந்திரவனத்தில் வீற்றிருந்து அருளாட்சி புரிகிறாள் பச்சையம்மாள். கிராமமே அவளது அருளால் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கிறது நம் கண்களுக்கு. ஆண்டு முழுவதும் அவளது ஆலயம் திருவிழா கூட்டமாகவே இருக்கிறது. அதுவும் ஆடித் திருவிழா என்றால் கேட்க வேண்டுமா என்ன, சிறப்பான அபிஷேக ஆராதனையில் அமர்க்களப்படுகிறது அவள் சந்நிதி. வாருங்கள் நாம் தரிசிப்போம். நாதஸ்வர இசையில் பூபாளம் ஒலித்திடவே, நான்மறை வேதம் நாற்புறமும் முழங்கிடவே, பூமணம் கமழும் புவனத்து நாயகியே, நாமணம் கமழ நாவார அழைக்கின்றோம். பர்வத குமாரியே, பரமனிட பாகமே, பச்சையம்மனே எழுந்தருள்வாய். வீதி எங்கும் மாக்கோலம் வெண்மலராய் பூத்திருக்க, வாயிலில் கன்றோடு பசுவுன் வரவுக்காக காத்திருக்க, வளர்ந்து படர்ந்த ஆலமரத்து பறவைகள் சிறகடிக்க, வானத்தில் மதிமறைந்து விடிவெள்ளி முளைத்ததுவே, பவள நிற மேனிகளே பரமனின் நாயகியே, பச்சையம்மனே எழுந்தருள்வாய். வேதியர் மந்திரம் ஓதவே காத்திருக்க, ஓதுவார் பாசுரம் பாடவே வந்து நிற்க, பால் பன்னீர் தேன் குடங்கள் நீராட்ட காத்திருக்க, புஷ்பங்கள் கையிலேந்தி அர்ச்சகர்கள் வந்து நிற்க, பரிவுடன் ஏற்றருள மனமுருகி வேண்டுகின்றோம். பச்சையம்மனே எழுந்தருள்வாய். பரமனை சோதிக்க எறும்பினை சிறைப்படுத்தி, பாபத்திற்காளான பார்வதி பரமேஸ்வரியே, பாபச்சுமையகல பணிந்தேற்றாய் ஈசன் சொல்லை, தாபமொடு தவம் புரிய பூலோகம் வந்தவளே, பங்கஜமே அம்புஜமே பாராளும் பரமேசி, பச்சையம்மனே எழுந்தருள்வாய். சர்வேஸ்வரன் விழிகளை செல்லாபமாய் நீ மூட, ரவிமதியன இருவிழிகள் மூடியதால் புவியிருள, அந்நேரம் பல்லுயிர்கள் இருளில் பரிதவிக்க, அறியாமல் செய்த தவறுக்கு கழுவாய் தேட, கூறிய ஆதிசிவன் கட்டளையை ஏற்றவளே, பச்சையம்மனே எழுந்தருள்வாய். சிவனன்றி ஒருவரையும் சிந்தையிலும் நினையேனென்ற, சிவரை மட்டும் வலம் வந்த பிருங்கிமா முனிவருக்கு, சக்தி சிவன் ஒன்றே என்ற மகத்துவத்தை நீ உணர்த்தி, யுக்தியை மகேசனிடம் கேட்டு இடபாகம் பெற, அக்கணமே கைலை விட்டு காசினி வந்த தாயே, பச்சையம்மனே எழுந்தருள்வாய். அறம் புரிய காசியிலே அவதரித்த அன்னையளே, அனைவரின் பசி தீர்க்க வந்த அன்னபூரணியே, யோக பூமியாம் காசியிலிருந்து போக பூமியாம் காஞ்சி சென்று தவம் புரியன, காத்யாயனார் உரைக்க காஞ்சி வந்தடைந்த பச்சையம்மனே எழுந்தருள்வாய். அம்பிகை பச்சையம்மன் இந்திரவனம் வந்த கதையே சுவாரஸ்யமான ஒன்று. இந்திரவனம் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய விவசாய கிராமம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சும் வளமான பூமி. அதன் நடுவில் அன்னை பச்சையம்மன் தாமே விரும்பி வந்து வீற்றிருக்கிறாள் தவக்கோலத்தில். உலக ஜீவராசிகள் எல்லா நலமும் பெற ஈஸ்வரனை நோக்கி தவம் இருக்கிறாள். ஈசனை அவள் மண்ணில் செய்து வைத்து தொழுகிறாள். அதனால் அங்கே
எம்பெருமாள் ஈசன் சிவன் புதிய திருநாமம் பெறுகிறார். மண்ணாலான சிவன் மன்னார்சாமி என்ற அழகிய திருநாமம், அர்த்தமுள்ள திருநாமம் பெற்றுள்ளார். உண்மையும் உழைப்பையும் நம்பி வாழும் கிராமத்து மக்கள் அம்மனை தங்கள் அன்னையாகவே கொண்டாடி மகிழ்கின்றனர். எத்தனையோ வேலைகள் நிமித்தம் இந்திரவன மக்கள் வெளியூர்களுக்கு சென்றாலும் ஆடியில் அம்மனை வழிபட கிராமத்திற்கு வர தவறுவதே இல்லை. அன்னையின் அன்பு அவர்களை ஆண்டுதோறும் வரவழைத்து விடுகிறது. நடக்கிறது திருவிழா, வாருங்கள் நாமும் பங்கேற்போம். பச்சையம்மா பச்சையம்மா பால் மனசு கொண்டவளே, பச்சிலையம் வேப்பிலையில் நிச்சயித்து நிற்பவளே. பச்சையம்மா பச்சையம்மா பால் மனசு கொண்டவளே, பச்சிலையம் வேப்பிலையில் நிச்சயித்து நிற்பவளே. பச்சையம்மா பச்சையம்மா பால் மனசு கொண்டவளே, பச்சிலையம் வேப்பிலையில் நிச்சயித்து நிற்பவளே. பச்சையம்மா பச்சையம்மா பால் மனசு கொண்டவளே, பச்சிலையம் வேப்பிலையில் நிச்சயித்து நிற்பவளே. எலுமிச்சை மாலை சூட்ட வந்தோம் அம்மா, உன் மனம் கனிவாயே. இளநீர் கொண்டு படைக்க வந்தோம் தாயே, உன் மனம் குளிர்வாயே. பால் பழம் ஏந்தினோம் பார்வதி பாரம்மா, கூழ்குடம் தாங்கினோம் தாகமும் ஏனம்மா. கிளிப்பச்சை சேலை வாங்கி வந்தோம் அங்கம் தழுவிட அணிவாயே. மல்லிகை முல்லை சாத்த வந்தோம் மரகத வள்ளி மகிழ்வாயே. அம்மா அம்மா பச்சையம்மா அகிலாண்ட நாயகி பச்சையம்மா. அம்மா அம்மா பச்சையம்மா அகிலாண்ட நாயகி பச்சையம்மா. மடிப்பிச்சை கேட்டு வேண்டி வந்தோம் அம்மா, நீ அதை அருள்வாயே. மனம் போல் வாழ்வு தேடி வந்தோம் தாயே, தயை கொண்டு தருவாயே. தீச்சட்டி ஏந்தினோம் தேவியே பாரம்மா, தீக்குண்டம் தாண்டினோம் ஆறுதல் கூறம்மா. ஒன்ன நினைச்சி பாடி வந்தோம் அம்மா, கேட்டதை மகிழ்வாயே. கரகங்கள் ஏந்தி ஆடி வந்தோம் தாயே, கருணையும் புரிவாயே. பச்சையம்மா பச்சையம்மா பால் மனசு கொண்டவளே, பச்சிலையம் வேப்பிலையில் நிச்சயித்து நிற்பவளே. பச்சையம்மா பச்சையம்மா பால் மனசு கொண்டவளே, பச்சிலையம் வேப்பிலையில் நிச்சயித்து நிற்பவளே. அம்மா அம்மா பச்சையம்மா அகிலாண்ட. பச்சையம்மன் கிராமத்து மக்களின் எளிமையைப் போல் தானும் எளிய கோயிலில் ஏகாந்தமாய் வீற்றிருக்கிறாள். எளிய அழகிய சிறு ஆலயம்தான், ஆனால் அவள் அருள் ஆற்றல் அண்ட சராசரங்களை ஆட்டி படைக்க வல்லது. தவமிருக்கும் பச்சையம்மனுக்கு காவலாய் ஆதி முனிகள் 7 பேர் வீற்றிருக்கின்றனர். கோயிலுக்கு பக்கத்திலேயே வெட்ட வெளியில் வானமே கூரையாய் கொண்டு அவர்கள் அமர்ந்திருக்கும் பிரம்மாண்ட தோற்றம் நம்மை பிரமிக்க வைக்கிறது. கொடுவாள் மீசையும் கூரிய வாளுமாய் அவர்களின் ஆஜானுபாகுவான தோற்றம் பார்ப்பவர்கள் மனதில் பயபக்தியை ஏற்படுத்துகிறது. சுமார் 20 அடிக்கு மேல் உள்ள உயரமான சிலைகள் முனிகளின் சிலைகள். வரிசையாய் அவர்கள் உயரமான பீடங்களில் அமர்ந்திருக்கின்றனர். வாமுனி, செம்முனி, கரிமுனி, வேதமுனி, லாடமுனி, ஜடாமுனி, முத்துமுனி ஆகிய 7 முனிகள் கோயில் வளாகத்தில் காவலுக்காக காத்திருக்கின்றனர். அவர்கள் பச்சையம்மனுக்கு மட்டுமல்ல,
உலக மக்களுக்கும் உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் காவல்காரர்களாய் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டி நம்மை காத்து வருகின்றனர். பச்சை அம்மனுடன் அவளது சகோதரிகளாக வைத்து போற்றப்படும் சப்த கன்னியர்களும் ஆலயத்தில் இடம் பெற்றுள்ளனர். அவர்கள் பச்சையம்மன், காத்தாயி, பூங்குரத்தி, வேங்கையம்மன், முடியழகி, மதியழகி, பூங்காவனத்தாள் ஆவர். ஆடியில் திருவிழா, அனைத்து அம்மன்களுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றன. ஆத்தாளின் அருளை பெற நாம் ஆலயம் செல்வோமா? விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, தங்கைக்கு காவலாய் வந்தவனே, திருமாலின் கோலமான வாழ்முனியே, நின் திருமுக தரிசனம் காண வந்தோ. விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, சக்தியின் தவத்திற்கு இடையூறாய் வந்த அக்னி வீரன் சிரசினை வீழ்த்த விராட் வடிவம் எடுத்த வாழ்முனியே, விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, வீழ்த்திய சிரசினை காலடியில் கிடத்தி மடிப்பிச்சை ஏந்திய வீரமுத்துவை பீடத்தில் இருத்தி சிலாகையில் குத்துண்ட வீராச்சனையுடன் காட்சி தரவே. விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, ஜடாமுனியாம் கௌதம ரிஷி ஜெகதாம்பிகையிடம் தந்த சிவலிங்கத்தினை விடாது பூஜித்த சிவனிடபாகம் பெற காரணமானவனே. விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, பவ்யமாய் ஜடாமுனி சிவலிங்கம் ஏந்தி பச்சையம்மன் எதிரில் வீரவாகுவுடன் வீற்றிருக்கும் கோலம் காண வந்தோ. விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, கோடி வேஷ்டியை மாலையாய் ஏற்று ஓடி வந்தருளும் வாழ்முனியே, நாடி வந்தோம் நாங்கள் உன் திருவடியை. விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, வடைமாலை ஏற்று மகிழ்பவனே, தடைகளை தகர்க்கும் வாழ்முனியே, குடை நிழலாயமை காத்தருள. விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, வெற்றிலை மாலை அணிவிக்க வெற்றிகள் தந்திடும் வாழ்முனியே, விடியலில் படையில் வைக்க வந்தோ. விழித்தெழுவாய் முனீஸ்வரனே, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, நாதமுனி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொருள் வட்டத்தை சார்ந்த இந்திரவனம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோயில் மிக பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில். அதாவது இந்த திருக்கோயில் வந்து அமைந்துள்ள இடம் கச்சியம்பதி திருவண்ணாமலைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையே உள்ள செழுங்கழி நீர் அருவிக்கரையில் அமைந்திருக்கும். இது மிக பிரசித்தி பெற்ற திருத்தலம். இந்த கோயில் பழமை வாய்ந்தது. இது வந்து ஆண்டு காலமாக இந்த தாழமுதல்களும் நிறைய காடுகளும் சூழ்ந்த இடமாக மிக இயற்கை சூழ்நிலை அமைந்திருந்த காரணத்தால் இத்திருக்கோயில் மிக சிறப்பான முறையிலே வந்த பக்தர்களுக்கு நல்ல அருள்பாலித்து பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளும் அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் தரும் மிக சக்தி வாய்ந்த அம்மனாக திருக்கோயில் திகழ்கிறது. இந்த திருநாட்டில் இந்த திருக்கோயிலில் பொதுமக்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களிலிருந்தும் பெங்களூரு அப்படி இருந்தோம். தமிழ்நாட்டில் சுற்றுவட்டார கன்னியாகுமரி, கரூர், சேலம் பெரிய மாவட்டங்களிலிருந்தும் வந்து திருக்கோயிலில் இந்த அம்மனை தரிசித்து அவருக்கு வேண்டிய வரங்களை பெற்று மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகிறோம். ஆடி மாதத்தில் முதல் வெள்ளி கிழமை காப்பு கட்டி தீமிதி விழா செவ்வாய்க்கிழமை நடக்கும். இந்த 5 நாள் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடக்கிறது. ஊர் பொதுமக்கள், கிராமவாசிகளுடைய ஒத்துழைப்பாலையும் கிராமங்களுடைய பிரமுகர்களாலையும் இதுக்கு ஒன்று கூடி மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆடியில் அம்மனை வணங்கிட கோடி நன்மை நம்மை தேடி வரும் என்பது ஆன்றோர் கருத்து. அதனை மெய்ப்பிக்கும் வகையில்
இந்திரவனத்து சௌந்தர நாயகி பச்சையம்மனின் ஆலயம் வந்து ஆடியில் வழிபட்டால் போதும் கோடி நன்மைகள் நம்மை தேடி வரும் என்பது கண்கண்ட உண்மை என்கின்றனர் அனுபவப்பட்ட பக்தர்கள். என்னதான் அம்மன் ஆட்சியில் 1000 நன்மைகள் நடந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அறிந்தோ அறியாமலோ தீய சக்திகள் உள்ளே புகுந்து கலகம் செய்யத்தான் செய்கின்றன. பொறாமை, வஞ்சனை, போட்டி என்று மக்கள் மனங்களில் புகுந்து மதிகெட்டு அம்மன் அருளை அலட்சியப்படுத்திவிட்டு கெட்ட சக்திகளின் தேவையை நாடுபவர்களும் இருக்கத்தானே செய்கின்றனர். ஏவல், பில்லி, சூன்யம், தகடு, தத்தம் என்று எந்த தீய சக்தியால் பாதிக்கப்பட்டவர்களும் பச்சையம்மன் முன் வந்து ஆலயத்தில் விளக்கு ஏற்றி உள்ளம் உருகி நின்று வேண்டிக் கொண்டால் அவர்கள் துன்பமெல்லாம் பரந்தோடி நிம்மதி அடைவது நிச்சயம். மக்களை பிடித்தாட்டும் தீய சக்திகளை அடித்து உதைத்து விரட்ட பச்சையம்மன் உத்தரவுக்காக 7 முனிகளும் காத்திருக்கின்றனர், காவல் இருக்கின்றனர். அன்னை பச்சையம்மன் ஆலயத்தில் அடியெடுத்து வைத்ததுமே துர்குண சக்திகள் தூரத்தில் பயந்து ஓடிவிடும் என்பது கிராம மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தீய சக்திகளை விலக்கவும் நல்ல சக்திகளை பெருக்கவும் பச்சையம்மனை தரிசிப்போமா? வாருங்கள். நாங்கள் ஆர்னிலிருந்து வரோங்க. இந்த போலூர் அடுத்து இந்திரவனம் கிராமம். இங்கே வந்து சிறப்பு மிக்க இந்த பச்சையம்மன் ஆலயம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில். இன்னைக்கு தீமிதி விழா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ரேஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து பார்த்தா கோவில் ரொம்ப அற்புதமான முறையிலையும் சரியான கூட்டம், சரியான கூட்டம், நல்ல ஒரு விசேஷமான ஒரு திருவிழா, நல்லா சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் குமரவேலு. நான் பெங்களூரில் இருக்கேன். நான் பெங்களூர்லேருந்து போன வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்கே வந்திருக்க சொல்ல இங்கே நல்லா பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்குது, பச்சையப்பன் ஆலயம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்தேன். போன வருஷம் பராத்திக்கிட்டு போனேன். இந்த வருஷம் வந்துட்டு நான் தீமிதித்தேன். போன வருஷத்தில் இருந்த உடம்பு சரியில்லாத இருந்தது நரம்பு தளர்ச்சியாக இருந்தேன். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் நல்ல வீடு இங்கே வந்து போனதுலேருந்து வீடு கட்டிட்டு இருக்கேன், வீடு வாசல் வாங்கியிருக்கேன். நான் பெங்களூர்லேருந்து இங்கே இதுக்கோசரம் வந்திருக்கேன். நான் ரொம்ப இங்கே வந்துட்டு சுமார் 10,000 பேருக்கு மேலே வந்து தீமிதிச்சிருக்காங்க. நல்ல பிரசித்தி பெற்ற ஆலயம். இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமோ, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமோ, இது பழைய காலமா இதனுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா இது வந்து தாழம்பூ நிறைந்த காடு. அது முன்னாடி நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். நான் இப்போதான் இது ஒரு 3வது டைம் 4வது டைம் இருப்பேன். எனக்கு என்னுடைய அம்மாவுடைய தாய் வீடு இதுதான். அதனால இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப அருமையான கோவில்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த டிவியில் பார்க்குறவங்களும் ஒரு டைம் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் அது பச்சையம்மா ஆலயத்தை வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கோவிலுக்கு வரணும்னா நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா எனக்கு வாயில் அம்மான்னு கூப்பிட்றதுக்கு கூட முடியாமல் இருந்தேன் போன வருஷம். அந்த நிலைமையில் இருந்தவன் இந்த கோவிலுக்கு வந்து நான் பராத்திட்டு போன பிறகு நான் அம்மான்ற இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். அதுக்கு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். வேப்பிலையாம் பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் தேவி அருள் மணக்கும் தெய்வீக வேப்பிலையாம் நோய்கள் பல தீர்க்கும் மாமருந்து வேப்பிலையாம் பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் உன்
புகழையெல்லாம் தாங்கி வரும் வேப்பிலையாம் வாயார உன் பெருமை பேச வைக்கும் வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் தீராத வினை தீர்க்கும் தேவி உந்தன் வேப்பிலையாம் சீரோடு வாழ வைக்கும் ஈஸ்வரியின் வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் பாராளும் மன்னவரும் பணிந்து நிற்கும் வேப்பிலையாம் பாமரனும் பண்டிதனும் பாராட்டும் வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் அன்னை மூகம் காட்டும் அழகான வேப்பிலையாம் பிள்ளை களி தீர்க்கும் பெருமை கொண்ட வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் வேல் போல காட்சி தரும் கருமாறி வேப்பிலையாம் தாய் போல துணை இருக்கும் மகமாயி வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் உத்தமிக்கு உதவி செய்யும் ஓம்கார வேப்பிலையாம் பத்தினிக்கு பேர் சொல்லும் பார்வதியின் வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் சக்தி உந்தன் சந்நிதியில் சதிராடும் வேப்பிலையாம் பக்தியுள்ள அனைவருக்கும் பலன் கொடுக்கும் வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் தாயாரின் வேப்பிலையாம் தாலாட்டும் வேப்பிலையாம் வாயார புகழ் பாட படிவெடுத்த வேப்பிலையாம் 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 பச்சையம்மன் வேப்பிலையாம் வேண்டும் வரம் அள்ளி தரும் வித்தகியின் வேப்பிலையாம் காத்தோடு கருப்பெல்லாம் ஓட வைக்கும் வேப்பிலையாம் காட்டேரி வேதாளம் கலங்க வைக்கும் வேப்பிலையாம் உடலின் நோய் அகற்றுவாள், மனதின் பிணி அகற்றுவாள், வாழ்வை வளமாக்குவாள் அன்னை ஆதிபராசக்தி அம்சமான பச்சையம்மன். இத்தனை பெருமைக்கும் அருமைக்கும் உரிய பச்சையம்மன் ஆலயம் இந்திரவனத்தில் உள்ளது. இந்திரவனமோ திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் உள்ளது. ஆரணிக்கு அருகில் உள்ளது. வாருங்கள் தரிசிப்போம். நமக்கு வழித்துணையா நின்றிருப்பாள் பச்சையம்மாள், நமது வாழ்க்கைக்கும் துணையுமாவாள். பாசமுள்ள தேவியளே பச்சையம்மா நாங்க பாடி இங்கு வணங்க வந்தோம் கேளுங்கம்மா நீங்க. பாசமுள்ள தேவியளே பச்சையம்மா நாங்க பாடி இங்கு வணங்க வந்தோம் கேளுங்கம்மா நீங்க. வெப்பமர வாசலிலே பச்சையம்மா நீங்க வித்திருக்கும் நோக்கம் என்ன சொல்லிடவே வாங்க. வெப்பமர வாசலிலே பச்சையம்மா நீங்க வித்திருக்கும் நோக்கம் என்ன சொல்லிடவே வாங்க. பாசமுள்ள தேவியளே பச்சையம்மா நாங்க பாடி இங்கு வணங்க வந்தோம் கேளுங்கம்மா நீங்க. பாசமுள்ள தேவியளே பச்சையம்மா நாங்க பாடி இங்கு வணங்க வந்தோம் கேளுங்கம்மா நீங்க. வெள்ளை மனம் கொண்டவளே பச்சையம்மா நீயே. வித்தையே வேதவல்லி பச்சையம்மா தாயே. வித்தையே வேதவல்லி பச்சையம்மா தாயே.
பாசமுள்ள தேவியளே பச்சையம்மா நாங்க பாடி இங்கு வணங்க வந்தோம் கேளுங்கம்மா நீங்க பாசமுள்ள தேவியளே பச்சையம்மா நாங்க பாடி இங்கு வணங்க வந்தோம் கேளுங்கம்மா நீங்க மஞ்சளில இருப்பவளே பச்சையம்மா தாயே மாங்கல்யம் தந்திடணும் பச்சையம்மா நீயே மஞ்சளில இருப்பவளே பச்சையம்மா தாயே மாங்கல்யம் தந்திடணும் பச்சையம்மா நீயே குங்குமத்தில் கூடியிருக்கும் பச்சையம்மா நீயே குங்குமத்தில் கூடியிருக்கும் பச்சையம்மா நீயே கோயிலுக்கு வந்தோமடி பச்சையம்மா தாயே கோயிலுக்கு வந்தோமடி பச்சையம்மா தாயே பச்சையம்மனுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களிலும் ஆலயங்கள் உள்ளன. அங்குள்ள மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறாள் பச்சையம்மாள். ஆனாலும் இந்திரவனத்து பச்சையம்மன் ஆலயத்திற்கு தனி சிறப்புகள் உண்டு. பச்சையம்மன் ஆலயங்களில் தீமிதி விழா நடப்பது இந்திரவனத்து ஆலயத்தில்தான். அதற்கென்று தனியே ஐதீகம் உண்டு. பச்சையம்மனின் காவல் முனிகள் 7 பேரில் ஜடாமுனி இந்திரவனத்து அருகில் உள்ள கிராமமான வாழைப்பந்தல் கிராமத்தில் பச்சை வாழியம்மன் கோயில் திருவிழாவுக்கு சென்றபோது அங்கே நடந்த தீமிதி குண்டத்தில் இருந்து நெருப்பை அள்ளி வந்து விட்டார். அதனைக் கொண்டே இந்திரவனத்து பச்சையம்மன் ஆலயத்தில் தீமிதி குண்டம் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி 5 நாள் விரதத்துடன் தீமிதி விழா நடக்கிறது. இதில் அக்கம் பக்கத்து சுற்று வட்டார மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டால் கல்யாணமாகாதவர்களுக்கு விரைவில் நல்ல வரனமையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கைகூடும், வேலை வாய்ப்பு வசதிகள் வளங்கள் பெறுகிறது, நோய் பிணிகள் தீரும் என்பது மக்களின் நம்பிக்கை. அவர்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை என்பதால் ஆண்டுக்காண்டு பச்சையம்மனின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், தீயை அள்ளி வந்த ஜடாமுனி இங்கிருந்து வேறு இடத்திற்கு தீயை அள்ளி கொண்டு போய் விடாமல் இருக்க அதன் கால்களை சங்கிலியால் கட்டி வைத்திருக்கின்றனர். என்னே கிராமத்து மக்களின் அன்பு! பாவங்கள் போக்கிடவே பவனி வருகிறார், பாவங்கள் போக்கிடவே பவனி வருகிறார், அன்னை பார்வதியின் மறுவடிவாய் காட்சி தருகிறாள். அம்மா வருகிறாள், பச்சை அம்மா வருகிறாள், அந்த நெஞ்சம் அமைதி கொள்ள பவனி வருகிறாள். கோஷங்கள் நீக்கிடவே தூது வருகிறாள், மக்கள் தொல்லையெல்லாம் போக்கிடவே தேடி வருகிறாள். அம்மா வருகிறாள், பச்சை அம்மா வருகிறாள், அந்த நெஞ்சம் அமைதி கொள்ள பவனி வருகிறாள். ஆடி மாசம் அருள் கொடுக்க அன்னை வருகிறாள், ஆடி மாசம் அருள் கொடுக்க அன்னை வருகிறாள், அருளாசி வழங்கிடவே பவனி வருகிறாள். அம்மா வருகிறாள், பச்சை அம்மா வருகிறாள், அந்த நெஞ்சம் அமைதி கொள்ள பவனி வருகிறாள். ஜாதி பேதம் பார்க்காமல் சாந்தி தருகிறாள், சர்வசக்தி வடிவாக காட்சி தருகிறாள். அம்மா வருகிறாள், பச்சை அம்மா வருகிறாள், அந்த நெஞ்சம் அமைதி கொள்ள பவனி வருகிறாள். அலங்கார ரூபிணியாய் தேவி வருகிறாள், அலங்கார ரூபிணியாய் தேவி வருகிறாள், அண்டி வரும் அடியவரை காக்க வருகிறாள். அம்மா வருகிறாள், பச்சை அம்மா வருகிறாள், அந்த நெஞ்சம் அமைதி கொள்ள பவனி வருகிறாள். அரசாளும் தேவி என பவனி வருகிறாள், அரவணைத்து ஆதரிக்க சக்தி வருகிறாள். அம்மா வருகிறாள், பச்சை